நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன், வாசிப்பவர் J. யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சாக் அமைப்பின் பொதுச் செயலாளருக்கும் இடையில் சந்திப்பு. 2023 ஆண்டின் அரச கணக்குகள் பற்றிய முழுமையான அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை. இலங்கையில் இந்த வருடத்தில் 3 வீத பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் தேர்தலின் போது பொது வேட்பாளராக களமிறங்க தயார். இலங்கையில் நலம்புரி கொள்கை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதனால் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. கிராம உத்தியோகத்தர்களுக்கான சேவை யாப்பு தயாரிக்கும் பணி பூர்த்தி. காசாவில் போர் நிறுத்தத்தை அமுல்படுத்தும் முயற்சியில் மீண்டும் பின்னடைவு. அவை தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் சாக் அமைப்பின் பொதுச் செயலாளர் கோலம் சர்வாரும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இந்த சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது. சாக் நாடுகளுக்கு இடையிலான பல்வேறு திட்டங்கள் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்ப்பது பற்றி இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டது. இதுபற்றி பாரபட்சமின்றி தலையீடு செய்யுமாறு சாக் பொதுச் செயலாளரிடம் ஜனாதிபதி கேட்டுக் கொண்டார். இலங்கையில் செயல்படுத்தப்படும் விவசாய நவீனமயமாக்கல் வேலைத்திட்டம் பற்றியும் ஆராயப்பட்டது. இதற்கு சாக் நாடுகளின் ஆதரவை பெறுவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. வர்த்தக பொருளாதார ஆய்வு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு பற்றி ரஷ்யாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இது பற்றி பிரதமர் தினேஷ் குணவர்தனவும் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் ஜெகாரியனுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. அலரி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. ரஷ்ய படைப்பிரிவில் சேவையாற்றும் இளைஞர்களின் விவகாரம் பற்றியும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. ரஷ்யாவின் தேசிய தினத்துக்கு பிரதமர் தினேஷ் குணவர்தன தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் உடன்படிக்கையின் மூலமே நாட்டை முன்னெடுத்துச் செல்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திருப்பதாக அமைச்சர் கலாநிதி மந்துல குணவர்தன தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். நாணய நிதியத்தின் மூன்றாவது தவணை கடனை விடுவிப்பது பற்றி சர்வதேச நாணய நிதியம் இன்றிரவு வாஷிங்டனில் தீர்மானிக்க உள்ளது. இது சிறந்த செய்தியாக அமையும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். 2023 ஆண்டின் அரச கணக்குகள் பற்றிய முழுமையான அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதால் அது சமர்ப்பிக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார். இந்த அறிக்கை முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அமைச்சர் கலாநிதி மந்துல குணவர்தன தெரிவித்தார். முறையான பொருளாதார மறுசீரமைப்பினால் இலங்கை மீண்டும் சரியான பாதையில் பயணிப்பதாக பொருளாதார விவகாரம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி RMS சமரதுங்க தெரிவித்தார். சுதந்திரத்தின் பின்னர் இலங்கையின் நலம்புரி கொள்கை திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்பட்டன. இதில் அரசியல் நோக்கம் காணப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற மாநாடு ஒன்றில் பங்கேற்ற போதே கலாநிதி RMS சமரதுங்க இந்த விடயத்தை குறிப்பிட்டார். வருமானத்தை விட அதிகமான செலவு நாட்டுக்கு பொருத்தமானது அல்ல. செலவுகள் முகாமித்துவம் செய்யப்படல் வேண்டும். பிழையான பொருளாதார கொள்கை திட்டமும் தீர்மானங்களும் இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு பிரதான காரணங்களாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 3 வீத பொருளாதார வேகத்தை இந்த வருடத்தில் எதிர்பார்ப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் சந்திரநாத் சமரசேகர தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொள்ளும் வேலைத்திட்டங்களுக்கு மாற்று கருத்துக்களை இதுவரை எவரும் முன்வைக்கவில்லை. கடன் மறுசீரமைப்பு வேலைத்திட்டம் சிறந்த பயனை எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். வாழ்க்கை செலவு தற்போது தனி இலக்கத்துக்கு வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் பிரதி ஆளுநர் மேலும் தெரிவித்தார். உரிய காலப்பிரிவில் தேர்தலை நடத்துவது அரசாங்கத்தின் தீர்மானம் என்று ஜனாதிபதி பணிக்குழாத்தின் பிரதானியான சாகல ரட்நாயக்க தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் தேர்தலின் போது பொது வேட்பாளராக களமிறங்குவார். வீழ்ச்சியடைந்த நாட்டை பொறுப்பேற்பதற்கு அவர் முன்வராத சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டை பொறுப்பேற்றார். அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு நாட்டை வளமை நிலைக்கு கொண்டு வந்ததாகவும் திரு சாகல ரட்நாயக்க கூறினார். ஜனாதிபதிக்கு மேலும் சந்தர்ப்பம் வழங்குவதன் மூலம் எஞ்சியுள்ள சவால்களையும் தீர்த்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாய திணைக்களத்தினால் விவசாயிகளுக்கு வழங்கும் சேவையினையும் திணைக்களத்தின் வினைத்திறனையும் மேம்படுத்துவதற்கான திட்டம் தயாரிக்கப்பட உள்ளது. குறித்த திட்டத்தை விரைவில் தயாரிக்குமாறு அமைச்சர் மஹிந்த அமரவீர அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார். இதுபற்றிய பேச்சுவார்த்தை ஹெக்டர் கொபாகடுவ விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் இன்று நடைபெற்றது.
கிராம உத்தியோகத்தர்களுக்கான சேவை யாப்பு தயாரிக்கும் பணி பூர்த்தியடைந்திருப்பதாக ராஜாங்க அமைச்சர் அசோக பிரியாந்த் தெரிவித்தார். இதனூடாக கிராம உத்தியோகத்தர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரே இந்த யாப்பு தயாரிக்கப்பட்டுள்ளது. அரசு சேவை ஆணைக்குழு இதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. புத்தளம் மாவட்ட சேலத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே ராஜாங்க அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்தார். உன்னதமான இலக்குகளை மனதில் கொண்டு நீங்கள் எடுக்கும் சரியான முடிவுகள் உங்களையும் நாட்டையும் பெருமையடைய செய்யும். நாங்கள் உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பிரதேசங்களில் பகிர்ந்தளிக்கும் குழாய் நீரை அருந்தியதனால் மக்களுக்கு வாந்தியும் வயிற்றோட்டமும் ஏற்பட்டதாக சமூக ஊடகங்களில் பகிரப்படும் தகவலை தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை நிராகரித்துள்ளது. சில தரப்பினர் குடிநீர் நிரப்பப்பட்ட போத்தல்களை விற்பனை செய்யும் நோக்கில் இந்த போலி பிரச்சாரத்தை முன்னெடுப்பதாகவும் சபை சுட்டிக்காட்டியுள்ளது. நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை முறையான சுத்திகரிப்பின் ஊடாக நீரை பகிர்ந்தளிக்கிறது. ஆகையினால் நீர் பாவனையின் போது அவசியமற்ற வகையில் பீதி கொள்ள தேவையில்லை என்றும் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை பாவனையாளர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு பலாங்கொட இம்புல்பே பிரதேச செயலக பிரிவில் டெங்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பிரதேச சுற்றாடல் பாதுகாப்பு பிரிவு தெரிவிக்கிறது. அண்மையில் ஏற்பட்ட சீரற்ற வானிலையினால் டெங்கு அபாயம் தீவிரமடைந்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இது விடயத்தில் மக்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். டெங்கு நுழம்புகள் பரவாத வகையில் சுற்றுப்புறச் சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். காசாவில் போர் நிறுத்தத்தை அமுல்படுத்தும் முயற்சியில் மீண்டும் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. போரை முழுமையாக நிறுத்த வேண்டும் என ஹமாஸ் கோரிக்கை விடுத்துள்ளது. இதுபற்றி உத்தியோகபூர்வ பதில் கிடைத்திருப்பதாக கட்டார் மற்றும் எகிப்து தெரிவித்துள்ளன. எந்தொரு உடன்பாடாக இருந்தாலும் பலஸ்தீனத்தில் இருந்து இஸ்ரேல் தனது படைகளை முழுமையாக மீட்க வேண்டும். காசா மறுசீரமைக்கப்பட வேண்டும். இஸ்ரேலில் உள்ள பலஸ்தீனர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் ஹமாஸ் தரப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. இவ்வாறான நிபந்தனைகள் உடன்பாட்டை நிராகரிப்பதற்கு சமம் என்று இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அபிவிருத்தி செய்திகள். ஜனாதிபதி புலமைப் பரிசில் திட்டத்தின் கொழும்பு மாவட்ட மாணவர்களுக்கு புலமைப் பரிசில் வழங்கும் நிகழ்வு எதிர்வரும் 19ஆம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அலரி மாளிகையில் நடைபெறும். பொருளாதார ரீதியில் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் குடும்பங்களைச் சேர்ந்த கல்வி மற்றும் இணை பாட விதானங்களில் விசேட திறமைகளை வெளிப்படுத்தும் மாணவர்களுக்கு இந்த புலமைப் பரிசில்கள் வழங்கப்படும். கல்வி பொது தராதர பத்திர உயர்தர வகுப்பில் கேட்கும் மாணவர்களில் தெரிவு செய்யப்பட்ட 6000 பேருக்கு மாதாந்தம் தலா 6000 ரூபாய் வழங்கப்படும். 24 மாதங்களுக்கு இந்த புலமைப் பரிசில் வழங்கப்பட உள்ளது. இதன்படி கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த 242 பேருக்கு இந்த புலமைப் பரிசில் வழங்கப்பட உள்ளது. விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 25வது போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ஐக்கிய அமெரிக்கா மற்றும் இந்திய அணிகள் மோத உள்ளன. நியூயார்க் மைதானத்தில் இலங்கை நேரப்படி இரவு 8 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாகும். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். யூனிலீவர் ஸ்ரீலங்கா நிறுவனமும் அபான்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் நிறுவனமும் 2.33 மெகாவாட் கொண்ட புதிய சூரிய சக்தி செயல் திட்டத்தை ஹொரணையில் ஆரம்பித்துள்ளன. இதற்காக 1.3 மில்லியன் யூரோக்கள் முதலீடு செய்யப்பட்டுள்ளன. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ராம்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட.
இலங்கையில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஏற்றுமதியினை இலக்காக கொண்ட வெளிநாட்டு முதலீடுகளின் முக்கியத்துவம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. வலுவான பொருளாதார அணுகுமுறை கொண்ட நாடுகளுடன் தொடர்புகளை பேணுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கத்தோடுக்கு அதிகூடிய முற்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கத்தோடுக்கு அதிகூடிய முற்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. மேல் சபரகமு வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சபரகமு மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இரவு வேளையில் ஆங்காங்கே மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். மத்திய மலைநாட்டின் மேற்கு சாய்வு பகுதியிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை முனராகலை மாவட்டங்களிலும் காற்று அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது காலநிலை அறிக்கை. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சாக் அமைப்பின் பொதுச் செயலாளருக்கும் இடையில் சந்திப்பு. 2023 ஆண்டின் அரச கணக்குகள் பற்றிய முழுமையான அறிக்கையை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க நடவடிக்கை. இலங்கையில் இந்த வருடத்தில் 3% பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்க தயார். இலங்கையில் நலம்புரி கொள்கை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதனால் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. கிராம உத்தியோகத்தர்களுக்கான சேவை யாப்பு தயாரிக்கும் பணி பூர்த்தி. காசாவில் போர் நிறுத்தத்தை அமல்படுத்தும் முயற்சியில் மீண்டும் பின்னடைவு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும்.